யூடியூப் பெரிய ஆப்பா சொல்லிவிட்டானுங்க. இந்த ஆப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க யூடியூபர்ஸ் கிடையாதுங்க. இன்னமும் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகாத இருக்கிறவங்க, ரெண்டாவது புதுசா யூடியூப் தொடங்கணும் இருக்கிற பிகினர்ஸ், அவங்களுக்கு அந்த ஆப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்றதுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணுங்க. அப்புறம் நீங்க லாங் ஃபார்மேட் வீடியோ போறதா இருந்தா உங்க வீடியோ வந்து 1 இயர்க்குள்ள 4000 மணி நேரங்கள் வந்து வியூஸ் போயிருந்துக்கணும். இல்ல நீங்க ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல வந்து வீடியோ போறவங்களா இருந்தா 3 மாசத்துக்குள்ள 10 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு எலிஜிபிள் இருந்தா நீங்க மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணலாம். ஆனா இந்த ரூல்ஸ் வந்து 2027 பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து யூடியூப் கார வந்து அப்டேட் பண்றாங்க. அதாவது அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து டபுள் மடங்கு ஆக்குறாங்க. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர், அதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க. ஆனா நீங்க லாங் ஃபார்மேட்டா இருந்தா 4000 மணி நேரங்களுக்கு பதிலா 8000 மணி நேரங்கள் வந்து வியூஸ் போயிருந்துக்கணும். அதே இது ஷார்ட்ஸ் வீடியோ வந்துச்சுன்னா 3 மாசத்துக்குள்ள 10 மில்லியன் இருந்ததை 20 மில்லியன் வியூஸ் போனா தான் இனிமேல் நீங்க மானிட்டைசேஷன் ஆன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வராங்க. இது வந்து இன்னமும் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் தான் புதுசா வந்து யூடியூப் ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடி இறக்கிருக்கானுங்க. இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.